எண்ணமெல்லாம் சிறகடிக்கும், எண்களெல்லாம் வழி கொடுக்கும், எந்நாளும் ராஜமுகம், எளியோரின் ஏறுமுகம். எந்த நிலை வந்தாலும் வந்த நிலை மாறாத நமது ராஜநிலை. ராஜநிலை டிவி, சேனல் ஆஃப் அஸ்ட்ராலஜி. நகைச்சுவை, அதிரடி என தனது பேச்சால் மக்களை ஈர்த்தவர். நட்சத்திரத்தால் நட்சத்திரமாக ஜொலிக்கும் நட்சத்திர நாயகன் உயர் திரு பாலமுருகன் ஐயா அவர்களை புஷ்கர நவாம்சத்தின் அற்புதங்கள் என்ற அற்புத தலைப்பில் உரை நிகழ்த்த வருமாறு அன்போடு அழைப்பதில் பெருமை கொள்கிறது நம் ராஜநிலை. அன்பு ராஜநிலை தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் மற்றும் ராஜநிலை யூடியூப் சேனல், ராஜநிலை ஃபேஸ்புக் சேனல் அனைவருக்கும் என் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நான் வணங்கும் திருச்செந்தூர் முருகன் அருளி அகற்றியலால் இயற்றப்பட்ட குமாரசாமியின் நூலையும் வணங்கி இந்த ராஜநிலை தொலைக்காட்சியில் இந்த 11வது கருத்தரங்கில் கலந்து கொள்வதில் பெருமிதம் கொள்கிறேன். இன்றைய ராஜநிலையினுடைய 11வது கருத்தரங்கில் தலைமை வகித்துக்கு எங்களை எல்லாம் ஆசீர்வதித்துக் கொண்டிருக்கும் எங்களது இனிய குருவான ஐயா மருதமலை குருஜி அவர்களுக்கு முதற்கண் நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறேன். அதே போல ராஜநிலை தொலைக்காட்சி நிறுவனர் உயர் திரு ராஜசேகர் ஐயாவுக்கு எனக்கு இந்த வாய்ப்பினை அளித்த மற்றும் ராஜநிலை டெக்னீஷியன் அனைத்து தொழில்நுட்ப கலைஞர்கள் அனைவருக்கும் எனது முதற்கண் நன்றியினை தெரிவித்துக் கொண்டு, இன்று இந்த கருத்தரங்கில் பேச இருக்கும் 11 என்னை தவிர 11 கலைஞர்கள் அவர்களுக்கும் அனைவருக்கும் என் இனிய நன்றியினையும் தெரிவித்துக் கொண்டு, இன்று என் துறைக்கு சார்ந்த ஜோதிடத்திலே நான் எனக்குன்னு ஒரு துறையை ஏற்படுத்தி கொண்டிருந்தேன். அந்த துறையை சார்ந்து வேறொரு துறைக்கு நீ செல்வாயாக, அங்கே காணக்கடுவையாக என்று பெரியவங்களும் ஆசீர்வாதம் அனுப்பிச்சுட்டு என்னை அங்கே அனுப்பிச்சுட்டு இருக்காங்க. அந்த ஆசீர்வாதம் முழுசு என்ன அப்படின்னா, ஜோதிடத்தில் புஷ்கர நவாம்சம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அவங்க என்னமோ நான் வேற சப்ஜெக்ட் பேசணும்னு சொல்லி தான் அனுப்பிச்சு விட்டாங்க. ஆனா அவங்க சொல்லி அனுப்பிச்சு விட்டதே புஷ்கர நவாம்சம். ஏன்னா என்னுடைய முழு சப்ஜெக்ட் நவாம்சங்கிறது அவங்களுக்கு தெரியல. உடனே நீ புஷ்கர நவாம்சத்தை பேசணும்ட்டாங்க. அப்ப புஷ்கர நவாம்சம் என்பது என்ன, முதல்ல அது என்னங்கிறது அவங்களுக்கே தெரிய மாட்டேங்குச்சு. நட்சத்திரத்துக்கு மேல் அப்பாற்பட்டது அப்படின்ட்டாங்க. அதைத்தான் இங்க சொல்ல வருது. புஷ்கர நவாம்சம் என்பது நட்சத்திர பாதத்தில் அமர்த்தக்கூடிய கிரகம் செய்யக்கூடியதுதான். அங்கேயும் நட்சத்திரமே. அப்ப அந்த நட்சத்திரத்தினுடைய செயல்பாடுகள் தான் புஷ்கர நவாம்சமாக அமைகிறது. அப்போ ஒவ்வொரு புஷ்கர நவாம்சம் ஒரு ஜாதகத்தில் எந்த பாதத்தில் இருக்கிறது, முதல்ல அதைதான் நீங்க பார்க்கணும் உங்களுக்கு. அப்ப வரிசையாக எடுத்துக்கொண்டு போனால், சந்திரனுடைய 2ஆம் பாதத்தில் இருக்கக்கூடிய கிரகம் ரோகிணி, அஸ்தம், திரியோணம், இதில் 2ஆம் பாதத்தில் அமர்ந்து கொண்டிருக்கிற கிரகம் அங்கே புஷ்கர நவாம்சம் பெற்ற கிரகமாக அமைகிறது. அடுத்தது குருவுக்கு புனர்பூசம், விசாகம், பூரட்டாதியினுடைய 2ஆம் பாதத்திலும் 4ஆம் பாதத்திலும் ஒரு கிரகம் அமைந்தால் அங்கே புஷ்கர நவாம்சம் என்று பொருள். அடுத்தது சூரியன், கார்த்திகை, உத்திரம், உத்திராடம். இந்த நட்சத்திரத்தில் 1ஆம் பாதத்திற்கும் 4ஆம் பாதத்திற்கும் எந்த கிரகம் உட்காருதோ அது புஷ்கர நவாம்சம். முதல்ல கணக்கீடு எடுத்துக்கோ. அந்த நவாம்சம் புஷ்கர நவாம்சம் எப்படிங்கிறது பின்னாடி வருவோம். அடுத்தது சுக்கிரனுடைய 3ஆவது பாதம், பரணி, பூரம், பூராடத்தினுடைய 3ஆம் பாதம் புஷ்கர நவாம்சம் பெற்ற ஒரு பாதமாக அமைகிறது. அதில் ஒரு கிரகம் நின்று தசா நடந்தால் இன்னும் சிறப்பு தான். அது பின்னாடி நாம் வருவோம். அடுத்தது சனியினுடைய 2ஆம் பாதம், பூசம், அனுசம், உத்திரட்டாதி. இந்த 2ஆம் பாதத்தில் அமர்ந்திருக்கிற கிரகம். அடுத்தது ராகு, 4ஆம் பாதம், திருவாதிரை, சுவாதி, சதயம். ஆக இதையெல்லாம் புஷ்கர நவாம்சம்
இந்த நவாம்சம் அடிப்படை என்ன முதல்ல எங்க பார்க்கணும் அப்படின்னா நவாம்சத்தை கொண்டு போகணும் நம்ம. அப்போ இந்த 24 பாதங்கள் ஒரு ஜாதகத்தில் 24 108 பாதத்தில் 24 பாதங்கள் புஷ்கர நவாம்சம். அப்ப இந்த 24 பாதங்கள் எங்க கொண்டு போகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா ஏற்கனவே நவாம்சத்தில் எடுத்து பாருங்க. அது அதிகப்படியான பாதங்கள் 2 வீட்டில் விழுகும், 2 கிரக வீட்டில் விழுகும். ஒன்று குருவினுடைய வீட்டில் விழும், 9 பாதம் குருவினுடைய வீட்டில் விழுந்துரும். சுக்கிரன் வீட்லயே 9 பாதம் விழும். ஆக 2க்கும் 18 பாதம், மொத்தமே இருக்கிறது 24 தான். அதுல 18 இவங்க 2 பேருமே எடுத்துக்கோங்க. அப்ப பாருங்க, குரு சுக்கிரன் அம்சத்தில் குரு சுக்கிரன் வீட்டில் 24 பாதத்தில் 18 பாதம் அங்கே உட்காந்துரும். அப்ப கடக வீட்டில் அங்கே இருக்கக்கூடிய கடக வீட்டில் 3 பாதம், சந்திரன் வீட்டில் 3 பாதமும் கன்னி வீட்டில் 3 பாதம், இதுதான் எக்ஸ்ட்ரா வரும். மீதி இருக்கிற 6 அது அப்படி பின்னாடி எப்படிங்கிறத நம்ம பாடவாரியாக வருவோம் உங்களுக்கு. இதுதான் அந்த புஷ்கர நவாம்சம் அமைந்துள்ள ஸ்ட்ரக்சர், கட்டமைப்பு. அந்த கட்டமைப்பில் என்னென்ன கிரகங்கள் அங்கே உட்கார்ந்து இருக்கிறது, எப்படி அது செயல்படும். ஏன்னா 12 லக்னத்துக்குமே அதை செயல்படணும். ஒரு புஷ்கர நவாம்சம் இந்த மாதிரி போய் உக்காந்துட்டா அது 12 லக்னத்திற்கு எப்படி செயல்படுகிறது அதை நாம பார்க்கணும். அப்ப இது அனைத்து எப்ப நடக்கும் அப்படின்னா தசா புத்தி. புஷ்கர நவாம்சம் என்பது தசா அல்லது புத்தி காலங்களில் ஒருவருக்கொருவர் தொடர்பு ஏற்படுத்தி கொண்டு அங்கே ஒரு சிறப்பாக ஒரு யோகத்தை தந்து கொண்டு போயிட்டு இருப்பாங்க. புஷ்கர பேரே புஷ்கர நவ அம்சம். எளிமையா சொல்லியிருக்கிறாங்க, நம்ம எளிதில் புரிந்து கொள்ளக்கூடிய தன்மை. நவ அம்சத்தில் புஷ்பங்கள், அதாவது மாலை மரியாதை கிடைக்கக்கூடிய ஒரு கிரகமாகத்தான் அங்கே அமர்ந்திருக்கும். அப்ப அந்த கிரகங்கள் புஷ்கர நவாம்சத்தில் வந்து அங்கே மாலை மரியாதை அவர்களுக்கு உண்டு. அப்ப அந்த மாலை மரியாதை எப்படி எல்லாம் இருக்கும். பொதுவா என்ன அப்படின்னா அந்த புஷ்கரன் சின்ன சின்ன உதாரணத்துக்கு ஃபர்ஸ்ட் சொல்லிட்டு அதுக்கப்புறம் போவோம் உங்களுக்கு. பொதுவா நீங்க பாருங்க, இந்த மேச லக்னத்துக்கு 2ஆம் இருக்கக்கூடிய செவ்வாய் புஷ்கர நவாம்சத்தில், குறிப்பா சுவாதினாலோ அல்லது விசாகம் 2 இந்த மாதிரி வச்சுக்குவோம். அப்ப நீங்க இந்த செயல்பாடுகள் மேச லக்னத்துக்கு 2 மேச லக்னத்துக்கு லக்னாதிபதி இங்கே சென்று விட்டால் அங்கே இருவரும் பாத்தீங்கன்னா 7ஆம் பாவத்தினுடைய தொடர்புகள் தான் இருக்கும். சிறப்பான மனைவி, மாலையிட்ட மங்கை அப்படிம்பாங்க. அந்த பூவுக்கு உண்டான என்ன தகுதி இருக்கோ அந்த மாதிரி மனைவி வரைமாங்க. இது இயற்கையில் அங்க பாத்தீங்கன்னா செவ்வாய் பாதகாதிபதி அதுன்னு சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. அதெல்லாம் எதுவும் கிடையாது. இவருக்கு மனைவி நல்ல மனைவியாக, மலர் தூவும் மனைவியாக அமைவாள். அந்த அமைப்பை இருக்கிறவங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு சிறப்பா இருக்கும். ஏன்னா அது லக்னாதிபதியே அதனுடைய தொடர்புகள் ஏற்படுது. அடுத்து இன்னொரு உதாரணம் மேற்கொண்டு சொல்லலாம் போலங்களா. இப்ப மேச லக்னத்திற்கு 3 6 கூடியது புதன். இப்ப அதே மேச லக்னத்துக்கு 3 6 கூடிய புதன் வெளியிருந்து பாக்குறப்ப ஒரு பிரச்சனையை உருவாக்கி கொண்டே இருக்கும் அப்படின்னு நம்ம நினைச்சிட்டு இருப்போம். ஆனால் அவர் ரோகிணி 2 அல்லது கிருத்திகை 4, அதாவது காலபுருஷனுக்கு 2ஆம் இடத்திலான ரிஷப வீட்டில் இருந்து விட்டால் அந்த புதன் மீது கிடைக்கக்கூடிய அனைத்து வருமானமும் சூப்பரா இருக்கும். ஏன்னா 2ங்கிறது சூரியனுடைய நட்சத்திரத்தை கிடைக்கும். கார்த்திகை 4ஆம் பாதத்தினுடைய சூரிய நட்சத்திரம் கிடைக்கும். சந்திரனுடைய 2ஆம் பாதத்தினுடைய சந்திர நட்சத்திரம் கிடைக்கும். அங்கே தாய் தந்தையர்கள் இவர்கள் சிறப்பாக இருப்பார்கள், மலர் தூவி வரவிருப்பாங்க. இவருடைய செயல் ஒவ்வொன்றுமே, அதனால அது பேரு புஷ்கர நவாம்சம்னு பேரு. அப்ப அந்த நவாம்சம் எங்கே எல்லாம் எந்த பாதத்தில் இருக்கிறது முதல்ல நம்ம அந்த அடிப்படையில எடுத்துட்டு தான் நம்ம பண்ணணும். ஜென்ரலாவே நீங்க பாருங்க, இப்ப லக்னத்திற்கு 5 10 கூடியது, ஒரு லக்னத்துக்கு 5 10 கூடியது. இதோட கிரகங்களும் புஷ்கர நவாம்சத்தில் ஏறிவிட்டார்கள். எந்த நவாம்சம் வேணாலும் ஏறட்டும், எந்த பாதத்தில் வேணாலும் இருக்கட்டும். 5 10 இது 2 தொடர்புகள் வம்சாவளிகள் தொடர்ந்து ஒரே தொழிலை சிறப்பாக இது செய்வாங்க.
பாத்தீங்கன்னா தாத்தனுக்கு அப்பனும் அதே தொழிலை செஞ்சு சிறப்படைவாங்க. தாத்தாவும் அதே தொழில் தான் இருக்கும், பையனும் அதே தொழில் தான் இருக்கும், அப்பாவும் அதே தொழில் தான் செஞ்சிருப்பார், இந்த ஜாதகரும் அதே தொழில் தான் செஞ்சிருப்பார். பரம்பரையா பாக்குறப்ப அந்த தொழில சிறப்படையக்கூடிய ஜாதகங்கள் நிறைய வந்திருக்கும். அப்ப 2ஆம் அதிபதி 5ஆம் அதிபதி புஷ்கர நவாம்சத்துல உட்கார்ந்து இருக்கா, அதை பாருங்க. பூர்வீகத்துல எல்லாம் பாத்தீங்கன்னா, சார் எங்க அப்பா அந்த தொழில், எங்க தாத்தா அதே தொழில், நானும் அதே தொழில், இவங்கெல்லாம் பாருங்க. அந்த 2ஆம் அதிபதியும் 5ஆம் அதிபதியும் 10ஆம் அதிபதியும் புஷ்கர நவாம்சத்துல உட்கார்ந்துருந்தா அதன் மூலம் ஒரு மிகப்பெரிய வருமானத்தை ஏற்றி கொண்டிருப்பாங்க. ஏன்னா 2ங்கிறது வருமானம், 5ங்கிறது முன்னோர்கள் செய்தது, 10ங்கிறது தொழில். அப்ப எல்லாமே அந்த புஷ்கர நவாம்சத்திற்கு சிறப்பாக செய்யக்கூடிய ஒரு செயல்பாடுகளோட தான் அங்கே உட்கார்ந்து இருக்கும். இந்த மாதிரி ஒவ்வொரு லக்னத்திற்கும் எந்த அதிபதி புஷ்கர நவாம்சத்தில் இருக்கிறார், கண்டிப்பா ஒவ்வொரு ஜாதகத்திலும் இருக்குங்க, இல்லாத இருக்காது. எல்லா ஜாதகத்திலும் இருக்கும். எப்படி கிரகங்கள் இருக்குதோ அதே மாதிரி ஒரு நட்சத்திர பாதத்தினாச்சும் ஒரு கிரகம் இருக்கும். அந்த கிரக வாயிலாக அவர் நன்மை அடைந்து கொண்டிருப்பார். இதைத்தான் நம்ம வரிசையா சொல்லிட்டே போயிட்டு இருக்கோம் 12 இதுக்கும். அததான் என்ன 12க்கு என்ன சொல்லணும்னா, குறிப்பா இந்த லக்னாதிபதி புஷ்கர நவாம்சத்துல அமர்ந்திருந்தாவே இவர்கள் மிக பேரும் புகழுமோட அமைந்திருப்பாங்க. ஊர்ல ரொம்ப பேர் இருக்கும் உங்களுக்கு. ஏன்னா மாலையிட்டு வரவேற்கக்கூடியவர்கள். அப்ப இவர்களுக்கு பேரும் புகழும் அருமையாக இருக்கும். அதே மாதிரி தன்னுடைய திறமை அனைத்துமே வெளிக்கொண்டாருவாங்க. அப்படியேப்பட்டவங்க தான் இவங்க. அதே போல வெற்றி, எதையுமே தன்னை வெற்றி அடைய செய்வதற்கு ஏதோ ஒன்றை செய்து கொண்டே இருப்பார்கள். இது லக்னாதிபதி புஷ்கர நவாம்சத்தில் அழிந்து விட்டால் ஏறக்குறைய பாருங்க, லக்னாதிபதிங்கிறது கிடையாது, ஒரு சில கிரகங்கள் 2-3 இடத்துல உட்காந்துக்கும். இப்ப ஐயாவுக்கு கூட பாருங்க, 3 கிரகங்கள் புஷ்கர நவாம்சத்தில் இருக்குது. அவர் பார்த்தீங்கன்னா மற்ற இதுல இருந்தா கூட தன்னை வெற்றி அடைய செய்யக்கூடிய ஒரு வாய்ப்பை இங்கே ஏற்படுத்திக்குவார். முன்னிலையில் இருப்பார். தன்னை முன்னிலை எடுத்துக்கொண்டு தன்னுடைய செய்த காரியத்தை செய்து முடிப்பார். அப்ப அவர்களுடைய கேரக்டர், அந்த கட்டமைப்பு, அந்த கேரக்டர்ல நம்ம பாக்குறப்பே தெரியும் இவர்கள் இந்த துறையில் வின் பண்ணிட்டு இருக்காங்க. அப்ப இந்த துறை சார்ந்த ஒரு கிரகம் புஷ்கர நவாம்சத்தில் அமர்ந்திருக்கிறது. ஒவ்வொன்றுமே அப்படியே தான் நம்ம எடுத்துக்கிறோம். இப்ப பொதுவாக இந்த 2ஆம் அதிபதி புஷ்கர நவாம்சத்தில் அமர்ந்திருக்கிறது, அல்லது 2ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய கிரகம் புஷ்கர நவாம்சத்தில் அமர்ந்திருக்கு. இந்த 2ஐயும் நம்ம கணக்கு எடுத்துக்கணும். இந்த 2 இருந்துச்சுன்னாவே அவங்களுக்கு பாருங்க அமைதியான குடும்பத்தின் செயல்பாடுகள் எல்லாமே அருமையா இருக்கும். அவங்க குடும்பத்தினுடைய வார்த்தைகள் எல்லாம் பார்த்தீங்கன்னா அவ்வளோ அருமையா இருக்கும். அது உதாரணத்துக்கு எடுக்க போனா உங்களுக்கு இந்த விருச்சிக லக்னத்துக்கு 2ஆம் அதிபதி பார்த்தீங்கன்னா குரு. அவர் போய் எங்காச்சும் புஷ்கர நவாம்சத்தில் குறிப்பா கிருத்திகை நாள் அல்லது இந்த சந்திரனுடைய நட்சத்திரத்தில், இயற்கையை சந்திரனுடைய நட்சத்திரத்தில் அவங்க இருந்துச்சுன்னு வைங்க, அழகான குடும்பம். அதே மாதிரி சனியினுடைய 2ஆம் பாதத்தினுடைய பூசம் 2ஆம் பாதத்திலோ அல்லது அனுசம் 2ஆம் பாதத்திலோ அமர்ந்திருந்தால் அவர்கள் தொழில் சார்ந்து பேச்சு, தொழில், இது எல்லாமே பார்த்தீங்கன்னா சிறப்பாக அமையும். அதன் மூலம் மிகப்பெரிய வருமானத்தை இருப்பாங்க. அவர்கள் சொல்லுகிற ஒவ்வொரு வார்த்தையும் பொன்னான வார்த்தைகளாக இருக்கும். அதுக்கு பேர் தான் இந்த புஷ்கர நவாம்சம் பேர். அவர்கள் செய்யக்கூடிய தொழிலும் பார்த்தீங்கன்னா நீதி, நர்மை, தேர்மை இதற்குரியதா இருக்கும். அந்த தொழிலுக்கு அவர்களுக்கு ஒரு மரியாதை கிடைத்து கொண்டே இருக்கும். இந்த இடத்திற்கு போனால் இந்த மரியாதை கிடைக்கும் என்பதை அதெல்லாம் சொல்லுவாங்க உங்களுக்கு. அப்ப இந்த புஷ்கர நவாம்சம் 2ஆம் அதிபதி எங்கே அமர்ந்திருக்கிறார். அடுத்து நம்ம 3ஆம் அதிபதி எடுக்கிறப்ப உங்களுக்கு என்ன ஆகுன்னா, என்னைக்குமே 3ஆம் அதிபதி என்னை போல இருக்கிறவங்க தான் தன்னை வெளிப்படுத்தி அடுத்தவர்களுக்கு தகவல் சொல்லிக் கொண்டே இருப்பார்கள். நான் இங்க இருக்கிறேன், இப்படி இருக்கிறேன், இந்த மாதிரி இருக்கிறேன். ஏன்னா புஷ்கர நவாம்சம் அல்லவா, தன்னுடைய அடுக்க அந்த 3ஆம் அதிபதி இவருடைய தகவல் தொடர்பும் பாருங்க நெத்தியில் அடிக்கிற மாதிரி இருக்கும். சார் இது இப்படி நடந்தது, இந்த மாதிரி இருக்கும். அப்ப 3ஆம் அதிபதி புஷ்கர நவாம்சத்தில் அமர்ந்திருக்கும். அவங்க சொல்றதெல்லாம் எதையும் அசட்டு துணிச்சல், சும்மா துணிஞ்செல்லாம் போக மாட்டாங்க, அசட்டா டப்புன்னு போய் அடிச்சுட்டு வருவாங்க. வீரன் என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு எய்ம்
இந்த மாதிரி நாம செய்யணும், இந்த மாதிரி செஞ்சா மட்டும்தான் நம்ம வெற்றி பெறணும்னு நினைப்போம். ஆனா இவர்களுக்கு அப்படி இருக்காது. 3ஆம் அதிபதி புஷ்கர நவாம்சத்தில் ஏதோ ஒன்று இருந்தால் அசட்டு துணிச்சல், டக்குன்னு போவாங்க, வெற்றி முடிச்சுட்டு வந்துட்டே இருப்பாங்க. அது எல்லாத்துக்கும் அந்த 3ஆம் அதிபதி எடுத்து பாருங்க. இவர்கள் செய்யணும் சொல்லுமே அதே மாதிரிதான். இவர்களுடைய பேச்சு இந்த இடத்துல என்ன இருக்குதா, இவரை கேளுங்க சொல்லுவாங்க அப்படிங்கிற ஒரு தகவல் அங்கே கிடைச்சிட்டு இருக்கும். அடுத்தது 4ஆம் அதிபதி புஷ்கர நவாம்சத்தில் இருக்கிறது. இந்த மாதிரி எடுத்துக்கோ நம்ம. இப்ப இந்த 4ஆம் அதிபதி புஷ்கர நவாம்சத்தில் இருக்கிறப்ப அவர்கள் என்ன ஆகுங்கன்னா, சென்ற இடமெல்லாம் அதனுடைய காரகத்துவமான வீடு, வண்டி, வாகனம், தந்தை, தாய் இவருடைய செயல் பாருங்க என்னைக்குமே சூப்பரா இருக்கும். அம்மாவோட ஒட்டி அணைத்து இருந்திருப்பாங்க. அவளை கேட்டு பாருங்க. 4ஆம் அதிபதி புஷ்கர நவாம்சத்தில் இருந்து விட்டால் அழகிய வீடு, நிறைய வீடு, அழகிய வீடு விட நிறைய வீடும் அவர்களுக்கு அதிகமாக இருக்கும். அப்ப வண்டி வாகனங்கள், இவங்க வண்டி வாகனங்கள் பாத்தீங்கன்னா அப்படியே என்னைக்கும் அந்த மாலை இட்டு இருக்கும். ஏதோ ஒரு கோயிலுக்கு போய் அந்த மாலை தூக்கி அதில் போடுவாங்க. வண்டிக்கு வேணும். இவங்களுக்கு எடுத்து பாருங்க. 4ஆம் அதிபதி புஷ்கர நவாம்சத்தில் இருக்கும். ஒரு கோயிலுக்கு போய் அந்த மாலை வாங்கி வண்டிக்கு போடணும்ட்டு வருவாங்க. இவர்களும் அந்த புஷ்கர நவாம்சத்தில் 4ஆம் பாதம் அமைந்திருக்குது. அடுத்தது 5ஆம் பாவம் புஷ்கர நவாம்சத்தில். இந்த 5ஆம் பாதம் புஷ்கர நவாம்சம் இன்றைய சினிமா துறையில் இருக்கக்கூடிய 90% பாருங்க 5ஆம் பாதம் புஷ்கர நவாம்சத்தில் அமைந்திருக்கும். ஏன்னா சினிமா துறை என்பது 5ஆம் பாவம். அதுல பாருங்க, அந்த டெக்னீஷியன் ஆகட்டும், அதில் நடிக்கக்கூடிய திறமைகள் ஆகட்டும், பின்னின்று நடத்துவர்கள் ஆகட்டும், அவர்கள் சிறப்பாக அந்த 5ஆம் பாவ அதிபதி அல்லது 5ஆம் பாவம் புஷ்கர நவாம்சத்தில் நிற்கும். அவர்கள் பூர்வ புண்ணியத்தை பாருங்க, மாசம் மாசம் கோயிலுக்கு போவாங்க குலதெய்வத்துக்கு. 5ஆம் பாவ அதிபதி புஷ்கர நவாம்சத்தில் நின்றால், குறிப்பாக சந்திரனுடைய 2வது பாதத்தில் நின்று விட்டால், ரோகிணி அஸ்தம் திரிவோணத்தினுடைய 2வது பாதத்தில் நின்றால் குலதெய்வத்துக்கு போயிட்டு வந்துட்டே இருப்பாங்க. மாசம் மாசம் அமாவாசை கண்டா போகணும், பௌர்ணமி கண்டா போகணும்பாங்க. இந்த மாதிரி 5ஆம் பாதம் புஷ்கர நவாம்சத்தில் நிக்கிறம்ப. அப்ப அந்த குலதெய்வத்தினுடைய அருள் அவங்களுக்கு கிடைச்சிட்டே இருக்கும். பேரும் புகழும் சொல்லக்கூடிய குழந்தைகள் அங்கே இருப்பார்கள். இவருடைய பூர்வ புண்ணியத்தில் இவர்கள் ஒரு மிகப்பெரிய குலதெய்வ அருள் கிடைத்துக் கொண்டே இருக்கும். இது 5ஆம் பாவம் புஷ்கர நவாம்சத்தில் நிற்கும் பொழுது. அடுத்தது 6ஆம் பாவம். எல்லாரும் தடுமாறிட்டு இருப்பாங்க. இப்பதான் எல்லாருமே அப்படியே நோட் எழுதினேன். ஏன்னா இவன் என்னைக்குமே இப்படிதான் சொல்லுவான், இவன் இதை என்ன சொல்றான்னு பார்க்கலாம். இதையே நோட்டு பண்ணிட்டு இருப்பாங்க. 6ஆம் பாவம் புஷ்கர நவாம்சத்தில் இருந்து அது 10ஆம் பாவ தொடர்பு ஏற்படும் பொழுது நான் நேரடியாக கண்டவன். அவளுக்கு தெரியாது, நான் ஜோசியத்துல நட்சத்திரம் பார்த்துட்டு போறேன்னு சொல்லியிருக்காங்க. 6ஆம் அதிபதி புஷ்கர நவாம்சத்தில் இருந்து 10ஆம் அதிபதியோட தொடர்ந்து இருக்கிறப்ப மிகப்பெரிய மெடிக்கல் ஸ்டோர், கோயம்புத்தூர்லயே மிகப்பெரிய மெடிக்கல் ஸ்டோர் வச்சிருக்காங்க. அந்த ஸ்டோர்னுடைய அதிபதி பார்த்தீங்கன்னா, எனக்கு அப்பவே அவர் கொண்டாந்து கொடுக்குறப்ப 6ஆம் அதிபதி ஏதோ ஒரு 10ஆம் இட தொடர்பு இருக்கு, ஏன் இவர் இந்த மாதிரி பண்ணியிருக்காங்க? அப்ப நோய் தீர்க்கக்கூடிய ஒரு செயல்ல இருக்கிறாங்க அங்க நாம என்ன நினைச்சுப்போம், 6ஆம் அதிபதி 10ல் இருக்க அப்படி இப்படின்னு சொல்றப்ப ஏதோ ஒன்று கடனை வாங்கி தொழில் செய்வர் சிறப்பாக செய்து கொண்டிருந்தார். கடன் கேட்டா எனக்கு ஒரு பைசா கூட இல்லை அப்படின்னாரு. அங்கதான் நாம யோசனை பண்ண வேண்டியது இருக்கு. அப்ப 6ஆம் அதிபதி எங்கே நிற்கிறார்? புஷ்கர நவாம்சத்தில் நின்றிருந்தார். அதைத்தான் நான் இப்ப பதிவு பண்ணோம். அப்ப 6ஆம் அதிபதி புஷ்கர நவாம்சத்தில் நிற்கும் பொழுது நல்ல உத்தியோகம் கிடைக்கும். அவங்களுக்கு உத்தியோகத்தில் நல்ல பெயர் கிடைக்கும், பேரும் புகழோட இருப்பாங்க. அப்ப 6ஆம் அதிபதி நோய்த்தன்மைக்கு எப்படி கொடுக்குது, சர்வீஸ்க்கு எப்படி கொடுக்குதுன்னு பாருங்க. அதே நேரத்தில் அது கடன் சார்ந்த ஒரு பிரச்சனை என்பது நான் அடிக்கடி பயன்படுத்தக்கூடிய ஒரு வார்த்தை என்னன்னா, கடன் உங்களுக்கு சுமையாகாது அப்படிமே. ஒருத்தர் வருவாங்க, சார் இவ்வளவு கடன் இருக்குது அப்படிம்பாங்க. அந்த 6ஆம் அதிபதி புஷ்கர நவாம்சத்தில் இருக்கும். சார் கடன் உங்களுக்கு சுமையாகாது, அது சக்கரத்துக்குள் வந்துருச்சு. 100 ரூபாய் வந்தால் 100 ரூபாய் கிடைக்கும், கடனை அடைப்பீங்க, மறுபடியும் 100 ரூபாய் கடனை வாங்குவீங்க. இந்த சக்கரத்துக்குள்ளதான் அது நிக்குது,
அதனால உங்களுக்கு சுமையே ஆகாது. நீங்கள் தைரியமாக 1,00,00,000 கடன் வாங்குங்கன்னு அவங்ககிட்ட சொல்லியிருக்கோம். அதே போலதான் 6ஆம் அதிபதி புஷ்கர நவாம்சத்தில் இருக்கக்கூடிய அந்த 24 பாதத்தில் எங்க நின்றாலும் சரி, எதிரிகள் இவர் வசப்பட்டுருவாங்க. இவர் போய் நேருக்கு நேர் நின்னா போதும். இல்ல சார், நான் அப்படி அந்த மாதிரி சொன்ன உங்களை பத்தி, ஆனா நான் சும்மா வெளிப்படையா சொன்ன உங்களுக்கு நீங்க பத்தி அப்படிலாம் நீங்க இல்லை சார், உங்களை பத்தி அப்படி சொல்ல முடியுமா அப்படின்னு எதிரி சரண்டர் ஆயிடுவாங்க. இது 6ஆம் அதிபதி புஷ்கர நவாம்சத்தில் இருக்கும் பொழுது. அடுத்தது முக்கியமாக இருக்கக்கூடியது 7ஆம் அதிபதி. 7ஆம் அதிபதி புஷ்கர நவாம்சத்தில் இருந்தால் எப்படி இருக்கும் அவருடைய வாழ்க்கை? நீங்களே நினைச்சு பாருங்க. அருமையான மனைவி, சுய தொழிலை ஒவ்வொரு இடத்திலையும் செய்வார். ஏன்னா எல்லா இடத்துலயும் அவங்களுக்கு பார்ட்னர் கிடைக்கும். பார்ட்னர் என்பது 7ஆம் பாவம். எல்லா இடத்துலயும் பார்ட்னர் கிடைக்கும். பார்ட்னர் நல்ல அவர்களுக்கு ஒத்து போகக்கூடிய ஒரு பார்ட்னரா தான் இருப்பாங்க. மனைவி அதே மாதிரிதான் இருக்கும். 6ஆம் அதிபதி 7ஆம் அதிபதி உங்களுக்கு புஷ்கர நவாம்சத்தில் இருந்தால் கண்டிப்பாக நீங்கள் ஒன்றே ஒன்று செய்யுங்க. ஒவ்வொரு முறையும் உங்க மனைவி பார்க்கும்போது வேற எந்த பொருளையும் வாங்காதீங்க, பூவை வாங்கி கொடுத்துருங்க பாரு, அப்படியே சரண்டர் ஆயிடுவாங்க. இதுதான் 7ஆம் அதிபதி. ஏன்னா அது புஷ்கர நவாம்சத்தில் இருக்கிறது. அப்ப அந்த புஷ்கர நவாம்சம் 7ஆம் அதிபதி உட்காரும் பொழுது தன்னுடைய மனைவி, கூட்டாளி அல்லது துணை தொழில் இதை எல்லாமே சிறப்பாக அமையும். அங்கே நாம் 7ஆம் அதிபதி 8ல் உட்கார்ந்திருந்தால் எதுவுமே அந்த வேலையாகாது. அப்ப இதனுடைய தலையான வேலை என்னைக்குமே தன்னுடைய தலை எதா இருந்தாலும் சரி, முன்ன செய்த அந்த செயல் இவர்கள் முன்னின்று அவர்களை காப்பாற்றி கொடுக்கும். இப்ப கூட அரசியலா தான் நடந்துட்டு இருக்கும் பாருங்க. எல்லாருமே இருப்பாங்க, ஆனா இதற்கு முன்னாடி இருக்கனுடைய செயல்பாடுகளை அவங்க வெளிப்படுத்துறப்பதான் அவர்கள் நல்லவர்களா கெட்டவர்களா நமக்கு தெரியும். அடுத்தது 8ஆம் பாவம். அதுக்குதான் இப்ப உள்ள வருது 8ஆம் பாவம். 8ஆம் பாவ அதிபதி 24 பாதமான புஷ்கர நவாம்சத்தில் அமைந்து விட்டால் நீங்க நினைச்சிட்டு எஸ்கா 8ஆம் பாவத்துக்கு ஏதோ ஒண்ணு நடக்குது. ஆனால் இவர்களது ஆயுள் தீர்க்க ஆயுளாக இருக்கும். எந்த நட்சத்திரத்தில் அமர்ந்திருக்கிறாரோ அந்த நட்சத்திரத்தை பொறுத்து தீர்க்க ஆயுள். எல்லாத்துக்குமே தீர்க்க ஆயுள். இன்றைய காலகட்டத்துக்கு 76 வயது, அதற்கு மேல இருக்கிறது தான் இன்னும் ஆயுள். அப்ப தீர்க்க ஆயுளாக உடையவர்களாக இருப்பார்கள். இவர்கள் இயற்கையிலே பாருங்க, நீங்க 8ஆம் அதிபதி புஷ்கர நவாம்சத்தில் அமர்ந்திருக்கப்ப இயற்கையிலே இருக்கிறவங்கள பாருங்க. நீங்க அவர்கள் LIC பணம் அடிக்கடி போட்டுக்கிட்டே இருப்பாங்க. போடுவாங்க, மெச்சூர் ஆகும், திருப்புவாங்க, மறுபடியும் போடுவாங்க, மெச்சூர் ஆகும், திருப்புவாங்க. ஆனால் நீண்ட ஆயுளோட இருப்பாங்க. அந்த LIC அங்கே வேலை செய்யும். அடுத்தது இந்த மறைபொருள் ரகசியம். என்னைக்குமே 8ஆம் அதிபதி புஷ்கர நவாம்சத்தில் இருந்தால் அடுத்தவனுடைய ரகசியத்தை எளிதில் கண்டுபிடிச்சிருவாங்க. அவங்க கிட்ட கொஞ்சம் நாம ஜாக்கிரதையா இருந்துக்கணும். ஏன்னா நம்ம ரகசியத்தை வெளியே விட்டுருவாங்க. நான் அதையும் பார்த்தோன்னா நான் சொல்லிடுவேன், சரி போங்க நிம்மதியா, ஏன்னா என்னுடைய ரகசியத்தை வெளியே கொண்டாந்துருவாங்க. அப்படியேப்பட்டவங்க அவங்க. அப்ப அந்த ரகசியத்தை, மறைபொருளை இருக்கக்கூடிய ரகசியத்தை வெளியே கொண்டாடக்கூடிய திறமை அந்த 8ஆம் அதிபதி புஷ்கர நவாம்சத்தில் அமரும் பொழுது. அடுத்தது 9ஆம் அதிபதி. 9ஆம் அதிபதி புஷ்கரம். ஏற்கனவே அது பாக்கியம், புஷ்கர நவாம்சத்தில் இருக்குது. இவர்கள் எதையுமே கொண்டுக்கணும். இவருடைய வார்த்தை என்ன தெரியுங்களா வரும்? எப்பவுமே இவருடைய வார்த்தை தேடி போன தெய்வம் குறுக்கில் வந்த மாதிரி அப்படிம்பாங்க. உங்களை பார்க்க நீங்களே வீட்டுக்கு வரீங்க அப்படிம்பாங்க. அந்த வார்த்தை சொல்லிக்கிட்டே இருக்கும். ஏன்னா இவர்களை உதவி செய்வதற்கு தேடி வரும் ஆட்கள், தேடி வருவாங்க. இவர்களுடைய முன்னேற்றத்திற்கு வேறொரு துணை தானாக செய்யும். அந்த பாக்கியத்தை பெற்றவர்கள் இந்த 9ஆம் அதிபதி புஷ்கர நவாம்சத்தில். அப்ப புஷ்கர நவாம்சம் என்பது அந்த பாதத்தின் சிறப்பு அம்சமே ஒழிய அதுக்குன்னு ஒரு சப்ஜெக்ட் இல்லை. நவாம்சத்தில், அதனாலதான் நவாம்சத்தை தெளிவாக பாருங்கள். எடுத்து நவாம்சத்தில் கிரக நின்றைய நிலையை பார்க்க கூடாது. அது இன்னும் சிறப்பாக இருக்கும். கடைசியா சொல்லிடுறேன், ஏன்னா என்னுடைய சப்ஜெக்ட் சொல்லித்தான் ஆகணும். அது சொல்ல வரேன்னுங்கிறதுல கடைசியா சொல்ல வரேன். அடுத்தது 10ஆம் அதிபதி. 10ஆம் அதிபதி புஷ்கர நவாம்சத்தில் இருந்தால் அவர் தொழில் சிறக்குதோ இல்லையோ, அவர் ஒரு மிகப்பெரிய பாக்கியம். 2வது தாயினுடைய அரவணைப்பு அவர்கள் கிடைக்கும். எல்லாரும் திரும்பி பார்ப்பாங்க, யார் 2வது தாய் அப்படின்னு. திருமணம் ஆகும் வரை பெற்ற தாய், திருமணம் ஆகி இருக்கிறதுக்கு 2வது தாயாக வரக்கூடிய மாமியா.
தாய் போல வைத்து பாதுகாப்பாங்க. 10ஆம் அதிபதி சுக்கிர நவாம்சத்தில் இருந்து விட்டார். மாமியார் வீட்டுல போனா ராஜ மரியாதை கிடைக்கும். ஏன்னா ஒரு புஷ்கர நவாம்சம் என்பது ராஜ மரியாதை, யோகங்கள் கிடைக்கக்கூடியது. அந்த வீட்டுல அவருக்கு ராஜ மரியாதை இருக்கும். மருமகன் வந்துட்டான் எல்லாம் செய்யணும்னு சொல்லிட்டு மாமியார் எல்லாமே செஞ்சு கொடுப்பாங்க. எல்லா உதவியும், தொழில் சார்ந்த உதவி வரலாம் அவங்களுக்கு செஞ்சு கொடுப்பாங்க. அதுதான் 10ஆம் அதிபதி புஷ்கர நவாம்சத்தில் அமையும் பொழுது. அப்ப அவர்களுக்கு தன்னுடைய வீடும் சூப்பரா இருக்கும், மாமியார் தன்னுடைய மனைவி வீடும். இந்த 2 அமைய பெற்றவர்கள் உலகில் பாக்கியசாலிகள். யாருக்குமே அப்படி அமையாது. ஒண்ணு நம்ம வீடு பிரச்சனையா இருக்குன்னு அந்த வீடு இருக்கும். ஏன்னா 4க்கு 10 ஆப்போசிட் கிரகம். ஆனால் இந்த புஷ்கர நவாம்சம் 2 அதோட துணை நிற்கக்கூடிய 4ஆம் அதிபதியும் கூட இருந்துச்சுன்னா அவன் மாதிரி சிறந்த வாழ்க்கை உலகத்தில் வேறு யாரும் வாழ முடியாது. அடுத்தது 11ஆம் அதிபதி புஷ்கர நவாம்சத்தில் இருந்தார். அப்ப 11ஆம் அதிபதிங்கிறது லாபத்தை ஈட்டி தரக்கூடியது, லாப செயல்படுகிறது. மூத்த சகோதரனால் அவர்களுக்கு ஒரு மிகப்பெரிய லாபம் கிடைக்கும். 11ஆம் அதிபதி எண்ணிய எண்ணங்கள் நிறைவேறும். என்னைக்கு 11ஆம் அதிபதி யார் யாருக்கெல்லாம் வளர்த்து இருக்குதோ அவர்கள் நினைத்ததை காரியத்தை நடத்தி முடிப்பார்கள். இது எல்லாம் 11ஆம் அதிபதி புஷ்கர நவாம்சத்தில் உட்காந்துருந்தா அவங்க பேங்க் பேலன்ஸ் எடுத்து பாருங்க, குறைஞ்சது 1 லட்சம் ரூபாய் எப்பவுமே டெபாசிட்ல இருந்துகிட்டே இருக்கும். லாபத்தை நோக்கி அவர்கள் செய்து கொண்டிருப்பார்கள். எல்லாமே லாபமாக இவர்களுக்கு அமையும். அப்ப 11ஆம் அதிபதி புஷ்கர நவாம்சத்தில் அமைந்திருக்குதா பாருங்க. அடுத்தது 12ஆம் அதிபதி. உடனே எல்லாம் திரும்பி பார்ப்பாங்க, 12ஆம் அதிபதி என்ன சொல்ல. 12ஆம் அதிபதி புஷ்கர நவாம்சத்தில் அமைந்து விட்டால் இவர்கள் எளிதில் வெளிநாடு சென்று சம்பாதிப்பாங்க, எளிதில் போவாங்க. இவர்கள் போய் பாஸ்போர்ட் அப்ளை பண்ணி காலையில் அப்ளை பண்ண சாயந்தரமே வரும். ஏன்னா எனக்கு 12ஆம் அதிபதி புஷ்கர நவாம்சத்தில் இருக்குது. காலையில பாஸ்போர்ட் அப்ளை பண்ண சாயந்தரம் போலீஸ் ஸ்டேஷன்ல போய் கையெழுத்து போட்டோம்னா அடுத்த நாள் காலையில் வீட்டுக்கு வருது பாஸ்போர்ட். விசா, வெளிநாடு வேலை வாய்ப்பு, வெளிநாட்டில் தங்கக்கூடிய நண்பர்கள், வெளிநாட்டு நண்பர்கள் எல்லாம் இவர்களுக்கு எளிதில கிடைக்கும் 12ஆம் அதிபதி புஷ்கர நவாம்சத்தில் இருக்கும் பொழுது. அப்ப 12ஆம் அதிபதி புஷ்கர நவாம்சத்தில் இருக்கிறதா உடனே சொல்லிடுங்க. கூட நீர் கிரகத்தில் கிரகங்கள் இருந்தால், நீர் ராசியில் கிரகங்கள் இருந்து விட்டால் இவர்கள் வாழ்நாள்ல ஏதோ ஒன்றை அவர்கள் வெளிநாடு தொடர்போட செஞ்சிருவாங்க. அப்படி மீறி இங்க இருக்க வச்சா வெளிநாடு கம்பெனில ஒர்க் பண்ணிட்டு இருப்பாங்க. இது அந்த 12ஆம் அதிபதி புஷ்கர நவாம்சத்தில் இருக்கும் பொழுது அவர்கள் என்னமே அதான் பார்க்கணும். இந்த புஷ்கர நவாம்சம் அப்படின்னு சொல்லிட்டு நாம பெரிய இது பண்றோம். புஷ்கர நவாம்சம் என்பது ராஜ யோகத்தை கொடுக்கக்கூடிய ஒரு தன்மையில் இருக்கும். அதனாலதான் அம்சத்துல அது குரு வீட்டுக்கும் சுக்கிரன் வீட்டுக்கும் அதிகமா கொடுத்தது. எதுவாக இருந்தாலும் பாருங்க, செவ்வாய் புதன் கேது இவர்களுக்கு கொடுத்துருக்க மாட்டாங்க. புஷ்கர நவாம்சம் என்பது இவர்களுக்கு கிடையாது. அப்ப செவ்வாயினுடைய தன்மை, செவ்வாயினுடைய நட்சத்திரத்தில் நீங்க எடுத்து பாருங்க, செவ்வாய் 2ல் ஒரு கிரகம் இருந்து விட்டாலே ஒரு சிக்கலான ஒரு செயல் தாங்க. அது ஒவ்வொரு பாதத்திலும் ஏதோ ஒரு சிக்கலை செய்து கொண்டே இருக்கனாலதான் அது கொடுக்கல. புஷ்கர நவாம்சத்தை கொடுக்கல, நல்லதே செய்யணும் அப்படிங்கிறதுனாலதான். அப்ப சனி கூட தன்னுடைய 2வது பாதத்தில் ஒரு நல்ல செய்யணும். அனுசம் 2 அது பார்த்தீங்கன்னா கன்னி வீட்டுல விழுகும். சனியினுடைய வீடு கன்னி வீட்டுக்குள்ள விழுகிறப்ப ஒரு சிறப்பாக தொழில் சார்ந்த எழுத்துத்துறையில எல்லாமா பண்ணுவாங்க. எப்படி 3ஆம் அதிபதி நின்றுச்சு புஷ்கர நவாம்சத்துல எழுத்துத்துறை வந்துடும். எளிமையில எழுதுவாங்க, கவிஞரா இருப்பாங்க, கலைஞரா இருப்பாங்க, புஸ்தக வடிவாளரா இருப்பாங்க, எல்லாமே இருக்கிற மாதிரி அது அந்த கன்னி வீட்டில் இருக்கும் பொழுது தன்னுடைய எழுத்துத்துறை எழுத்து செயல்பாடுகளை எளிதில் கொடுக்கக்கூடியது. அப்ப ஒவ்வொரு புஷ்கர நவாம்சம் எங்கெங்க எல்லாம் நிலை ஏற்படுத்துகிறது, இதை முதல்ல நம்ம ஜாதகத்துல ஃபர்ஸ்ட் பார்த்துடணும். அப்புறம்தான் நம்ம ஜோதிடத்துக்குள்ள போகணும். பொதுவா 12 இந்த மாதிரி 12 லக்னத்திற்கும் புஷ்கர நவாம்சம் எப்படி வேலை செய்கிறது, எந்த மாதிரி வேலை செய்கிறது என்பதை இதுவரையும் பார்த்துட்டு அந்த புஷ்கர நவாம்சத்தினுடைய தன்மைகளை ஜோதிடத்தின் மூலமாக எடுத்து கூற வாய்ப்பளித்த ராஜநிலை ராஜசேகர் ஐயாவுக்கும் மற்றும் தலைமையேற்று நடத்தக்கூடிய மருதமலை குருஜி அவர்களுக்கும் ஏனைய என்னுடன்
இந்த இதுக்கு கருத்தரங்கில் கலந்து கொண்ட எங்களது சக ஜோதிடர்களுக்கும் ராஜநிலை டெக்னீஷியன் அனைவருக்கும் நன்றியை கூடி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். ஒரு அற்புதமான ஒரு வாய்ப்பு. ஜோதிடத்தில் எளிய முறையில் ஒருவருடைய அதிர்ஷ்டத்தை அறிந்து கொள்வதற்கு புஷ்கர நவம்சம் சிறப்பு என்பது பற்றி விளக்கமாக கூறினார். கோவை நட்சத்திர நாயகன் இருக்கிறவர் இன்னைக்கு ஜோதிடத்தை பேச வச்சிடும். புஷ்கர நவம்சத்தை பற்றி பேசினாரு. ரொம்ப சிறப்பு. ஒவ்வொரு கிரகங்களும் எந்தெந்த இடத்துல இருக்கும்போது அதை வேலை செய்யுது அப்படிங்கிற ஒரு விஷயம் சொல்றாங்க. இப்ப லக்கணத்துல ஒரு கிரகம் புஷ்கரணம் சொல்றதுமே அது அவங்களுக்கு பொருளாதார பிரச்சனை வராது. மெயினான பிரச்சனை அவங்க செலவுக்கு இருக்கும். இப்ப கஷ்டப்பட்டு வேலை செய்யறாங்களா, வேலை செய்யலையாங்கிறது கிடையாது. அவங்களுக்கு தேவை வாழ்வாதாரத்துக்கு என்னென்ன வேணுமோ அந்த விஷயங்களை பூரா கொடுக்கக்கூடிய சூழ்நிலை பூரா ஒரு கிரகங்கள் புஷ்கரம் இருந்தால் போதுமானது. தெளிவாக ஒரு 12 ராசிக்கும் எப்படி 12 லக்கணத்துக்கும் அதாவது எப்படி இருந்தா புஷ்கராம்சம் 1ல் இருந்தா, 2ல் இருந்தா, 3ல் இருந்தா, 4ல் இருந்தா அப்படிங்கிற ஒரு விளக்கத்தை தெளிவாக சொன்னார் அப்படின்னு சொல்லலாம். இதற்கு ஒரு சின்ன பரிகாரமாகவும் ஒன்று சொல்லிவிடலாம். யார் ஒரு வாழ்க்கையில வெற்றி பெறணுமோ ஜாதகத்தில் புஷ்கராம்சம் இல்லாமல் போயிடும். இப்ப 12 பாவம் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். ஏதாவது இல்லாம போயிடுதுன்னா அவங்க தினசரி வரக்கூடிய புஷ்கரணாம்சத்துல எந்த வேலையை செய்யறதுக்கு ஆரம்பிச்சிடணும். ஒரு வெளியூர் போறது, டிராவல் போறது, பேங்க்ல அக்கௌண்ட் போடுறது, ஜோசி சொல்ல ஆரம்பிக்கிறது, முதல் ஒரு வேலையை ஆரம்பிக்கிறது அது புஷ்கரணாம்சத்துல பண்ணிட்டாங்கன்னா வாழ்க்கையில மிகப்பெரிய வாய்ப்பு வரும்னு சொல்லிக்கொண்டு சிறப்பா திறம்பட பேசினார். அவருக்கு ராஜநிலை டிவி சார்பில் வாழ்த்துகிறேன். நன்றி, வணக்கம்.